நேர்களே, இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக பார்க்க போது, எந்த ஒரு நேரத்திலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் வெடிக்கப் போகிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மத்திய கிழக்கில் மிக முக்கியமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அணு உலை வெடித்து ஒரு என்ன சொல்றது மயிரிழவில் துபையும் அபுதாபியும் தப்பியிருக்கிறது. அதுக்கு காரணம் எங்கிருந்து வந்தது என்று தெரியாத 3 ட்ரோன்கள்ல ஒரு ட்ரோன் தாக்கி இருப்பது ஜெனரேட்டரை, அணு உலையினுடைய ஜெனரேட்டரை. அது அணு உலையினுடைய கூலிங் சிஸ்டத்தை அடித்திருந்தால் இன்றைக்கு உலகம் எண்ணி பார்க்க முடியாத பயங்கர விளைவுகள் துபை, அபுதாபி மற்றும் சுற்றுப்புறங்களில் ஏற்பட்டிருக்கும் ஆபத்து இருக்கிறது. இந்த ட்ரோன்கள் எங்கிருந்து வந்தது என்கின்ற பல கேள்விகள் எழுகிறது. ஈரான் வீசவில்லை, ஈரானுடைய பிராக்சி வீசினார்களா? ஏராளமான இஸ்லாமிய குழுக்கள் இருக்கிறார்கள், ஜிஹாதிகள் இருக்கிறார்கள், ஹவுதிகள் இருக்கிறார்கள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். யார் வீசினா? ஆனால் முதற்கட்ட தகவலில் சவுதி அரேபியா பக்கத்தில் இருந்து வந்ததாக 3 ட்ரோன்களில் 2 இடைமறிக்கப்பட்டதாகவும் 1 தாக்கி இந்த விளைவை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நிலைமை அவ்வளவு அதாவது நல்ல ஒரு என்ன சொல்றது சாதுரியமாகவும் அதாவது சாமானிய நிலையிலும் இல்லை. அது ஒரு கொதிநிலையை அடைந்திருக்கிறது. கடும் போக்குவாதவாதிகள் நிலையில அமெரிக்கா தற்போது இந்த போருக்கு தயாராகி 500க்கும் மேற்பட்ட வானூர்திகளை தயார் செய்திருப்பதாகவும், கப்பலுக்கு 100 என்று சொன்னால் 5 கப்பல்கள், இப்படியெல்லாம் அவர்கள் நிலைபெறுத்தி இந்த வானூர்திகளை கொண்டு இறக்கப் போகிறார்கள். அதாவது ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள் மூலம் படைகளை கொண்டு பெரும் தாக்குதலை, இறுதி தாக்குதலை நடத்தி ஈரானை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்ற திட்டத்தின் வர இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது உறுதி செய்யப்பட்ட தகவலா என்ற கேள்வியோடு, உண்மையிலேயே அமெரிக்கா இந்த நிலையில் மத்திய கிழக்கில் அரபு நாடுகளை தங்கள் துணைக்கு அழைத்து தரைப்படை போர் செய்ய போவதாகவும், முதற்கண் இலக்குகளை பயங்கர தாக்குதல் நடத்தி முழுமையாக ஆட்களை ஆரவாரமில்லாத ஒரு நிலைக்கு உருவாக்கி அதற்கு பிறகு தரைப்படைகளின் பால் உள்ளே இறங்கிவிட அமெரிக்க சேனைகள் முடிவு செய்திருப்பதாகவும், இதனால் இந்த போரை முன்னின்று நடத்தக்கூடியது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அப்படி ஒரு போர் அங்கே நடக்குமேயானால் இன்றைக்கு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்கிறார்கள், முதலில் எபிக் ஃபியூரி, இரண்டாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், அது 36 நாட்களே அமெரிக்கா முடித்தது. அதற்கு பிறகு சீனாவிற்கு சென்றார்கள். சீனாவிலே இவர்களுடைய காய்கள் நகர்த்தப்படுவது, ஜம்பம் எதுவும் நடக்கவில்லை. தற்போது எபிக் ஃபியூரி 2.0 என்ற அடிப்படையில இப்போது அவர்கள் இந்த போரை ஆரம்பிக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாம் யோசனை செய்து பார்க்கிற போது, தற்போது ஈரானுடைய இலக்கு எந்த இடம் என்று நீங்கள் நல்ல யோகித்து பார்த்தால், ஈரானுடைய இலக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். கடந்த 12 நாட்கள் போர், 42 நாட்கள் போர், இப்போது 3வது முறையாக இந்த தாக்குதல் உலகம் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இருக்கும் என்று எல்லா தரப்பும் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பக்கர் கலிபாவ் நேற்று முன்தினம் அமெரிக்காவின் எந்த நிலை தாக்குதலையும் தமது இராணுவம் நிலை கொண்டு சிதறடிக்கும் என்றும், அவருடைய கருத்தும் அமெரிக்காவுக்கு தாங்கள் ஒருபோதும் சாய போவதில்லை என்கின்ற கருத்தும் ஒரு கொதிநிலை ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட தூர காணொளி ஒன்றில் தனது செவ்வியை வழங்கிய அப்பாஸ் அராகச்சி தெளிவுபடுத்தினார். என்ன அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அமெரிக்கா மீது நம்பிக்கை வைப்பதில் அர்த்தமில்லாதது என்றும், தற்போதைய நிலைகளை தாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அமெரிக்காவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான் இங்கே கேள்வி என்றும், அவர்கள் கடந்த முறையிலிருந்து உச்சபட்ச தலைவர் இமாம் சையத் அலி காமினியுடைய படுகொலை, அவர்களுடைய தலைவர்களின் படுகொலைகளை எல்லாம் நாங்கள் கவனமாக பார்க்கின்ற போது அமெரிக்கா ஒரு மோசமான நிலையிலே அவர்கள் நிலை கொண்டு இருக்க மாட்டார்கள், அவர்களின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்வது சாத்தியமல்ல என்பதையும்
வெளிவிவகாரத்துறை ஈரானுடைய சையத் அப்பாஸ் அராகச்சி தெரிவித்தார். மேலும் சையத் அப்பாஸ் அராகச்சினுடைய கருத்து, ஹெர்மூஸ் வளைகுடாவை திறப்பது என்பது எங்களுடைய நடவடிக்கை தான், நாங்கள் திறந்துதான் வைத்திருக்கிறோம், 2 பேரை தவிர உலகம் முழுவதும் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தடுப்பது அமெரிக்கா தான், நாங்கள் தடுக்கவில்லை. சில பணங்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், மற்ற விவகாரத்தில் பேச்சுக் கொள்கிறோம். குறிப்பாக நேட்டோ நாடுகள், யூரோப்பிய நாடுகளில் பல நாடுகளும் எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு அனுமதி அளிப்போம். 2 பேரை தவிர, அமெரிக்காவும் இஸ்ரேலை தவிர எல்லா நாடுகளுக்கும் அனுமதி உண்டு என்பதை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராகச்சி தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்ப எந்த நாடுகள் யூரோப் நாடுகளிலிருந்து உங்களிடத்திலே தொடர்பு கொண்டார்கள் என்ற கேள்விக்கு பதில் தர மறுத்த அப்பாஸ் அராகச்சி, அதை நாம் இப்போது சொல்ல முடியாது, காலத்தின் பின் நீங்கள் யார் எங்களோடு தொடர்பில் இருந்தார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொள்வீர்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதற்கிடையிலே பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் முஹ்சின் அவசரமாக அங்கே 2 தினங்களுக்கு முன்பு பயணித்தார். அங்கே யாரை சந்தித்தார், என்ன பேசினார் என்ற கேட்பாடுகள் இல்லை. அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஈரானுடைய கோரிக்கைகள் அமெரிக்காவால் நிராகரிக்கப்பட்டு பரஸ்பரம் 2 நாடுகளும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் சொல்கிற கோரிக்கை அணு ஆயுதங்களை கைச்சாத்திடுவது அல்லது கையளிப்பது என்பது பேச்சுக்கு இடமில்லை. எங்களுடைய இழப்பிற்கான நிதியை அவர்கள் தர வேண்டும், முடக்கப்பட்ட பணத்தை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது அவற்றை எங்களுக்கு விடுவிக்க வேண்டும், நிரந்தரமாக பொருளாதார தடை நீக்குதல் மற்றும் எக்காலத்திலும் போர் செய்ய போக மாட்டோம் என்று எழுதி கொடுக்க வேண்டும், சர்வதேசத்தோடு நாங்கள் இணைய வேண்டும். இவ்வளவுதான் அவர்கள் கண்டிஷன், வேறு எந்த கண்டிஷனும் இல்லை. இதனை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பரஸ்பரம் தீர்வில் அமெரிக்கா இந்த பிரச்சனைகளை முடிவெடுக்கலாம். அணு ஆயுதம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை அல்லவே. நாளை அமெரிக்கா ஒரு ட்ரேடிங் பார்ட்னராக அவர்களிடத்திலே நன்கு இணைகின்ற போது நிலைமை மாறும். ஆனால் இங்கே பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய சூட்சமத்திற்கு அமெரிக்கா ஆட்பட்டு விட்டது என்பது தெளிவாக இருக்கிறது. அமெரிக்கா மட்டுமல்ல, எந்த தைரியமும் இல்லாமல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவர்கள் சரியாக சிக்கப்பட்டு கொண்டார்கள், மிக கடூரமாக. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், 3 ட்ரோன்களில் ஒரு ட்ரோன் தவறி அவர்களுடைய அணு உலைகளை, அதுவும் கூலரை அடிக்காமல் ஜெனரேட்டரை தாக்கி இருப்பது, இனி அடுத்த நிலையில் அது வேறொரு நிலையை செல்வது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அப்பொழுது போர்க்காலம் வந்தால் மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய தளங்கள், 13 தளங்களும் ஏற்கனவே எல்லாம் நாசமாகிவிட்டது. அல் தஃப்ராவை இப்பொழுது நேற்று நாள், ஒரு வாரத்து 4 நாட்களுக்குள் அடித்தது. அல் தஃப்ரா அடிக்கப்பட்டது. அதே போன்று அபுதாபியினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அழிக்கப்பட்டது, ஜபல் அலி அழிக்கப்பட்டது, புஜேரா, இப்ப எல்லாமே அழிக்கப்படுகின்ற போது ஒரு காலகட்டம் வந்தால் இவைகளும் அழிக்கப்படும், ஹெர்மூஸினுடைய அண்டர் கிரவுண்ட் கேபிள் நெட்வொர்க்கும் அழிக்கப்படும். அதை தாண்டி அப்புறமா புரூஜ் கலிபா போன சென்டர், அடுத்த அமெரிக்கர்கள் தங்கியிருந்ததாக சந்தேகப்படக்கூடிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் தரைமட்டமாக்கினால் அதிலிருந்து மீண்டு வர துபாய் 50 ஆண்டுகள் ஆகலாம். இதையெல்லாம் அவர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அமெரிக்கா மற்றும் யூத சாம்ராஜ்யத்தினுடைய சூட்சமத்திற்கு அவர்கள் உட்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் கூட கடந்த பிப்ரவரி 28 நடந்த போரில் உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி படுகொலை செய்யப்பட்ட 2 நாட்கள் கழித்துதான் பேச்சுவார்த்தை முடியும். ஆனால் இவர்கள் வரம்பு மீறினார்கள். இது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு ஏன் தெரியவில்லை? 2வது கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, காசாவில் லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்து உலகின் பல நாடுகள் கிரிமினலாக அறிவிப்பு செய்த ஒருவனை ரகசியமாக சந்திச்சு அவரை நஹ்யான் தனது சொந்த காரில் ஏற்றி கொண்டு சென்றது எந்த விதத்தில் அது சரியான நிலை என்கின்ற கேள்வி ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகில் யூதர்களை விட அதிக கோபத்திற்கும் சாபத்திற்கும்
UAE ஆட்பட்டிருக்கிறது என்பது உண்மை. நல்ல கவனிங்க. இஸ்லாமியர்களின் சாபத்திற்கு UAE ஆட்பட்டிருக்கிறது. இப்ப இதையெல்லாம் அவர்கள் கேட்க மறுத்து இப்பொழுது அமெரிக்கர்களுடன் கைகோர்ப்பது, அடுத்த கட்ட போர் உச்சபட்ச நிலையிலே எஸ்கலேட் ஆகியிருப்பது உலகத்தையே தற்போது ஒரு பயங்கர அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. அநேகமாக இன்றைக்கு திங்கட்கிழமை இந்த வாரம் போர் ஆரம்பிக்கும் என்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்திகள் தெரிவித்தன. இந்த போரில் அமெரிக்க கப்பல்கள் ஈரானுடைய தாக்குதலுக்கு அச்சம் காரணமாக ஏற்கனவே ட்ரிப்போலி, ஜெரால்ஃபோர்டு இடமாற்றம் செய்தது. தற்போதும் அதே நிலை தொடர்கிற போது அமெரிக்கா ஹெர்மூஸ் உள்ளே போகல, வெளியே நின்றுதான் பிளாக்கெட் பண்றான். இப்ப இந்த போரில் அவருடைய நிலை என்ன, அல்லது வழக்கமான இது ஒரு மிரட்டலா என்ற கேள்வியும் நமக்கு தெளிவுபடுத்த முடியவில்லை. ஏனென்றால் அமெரிக்க அதிபருடைய பொய்கள் வரம்பெற்றது. காலை 10 மணிக்கு ஒன்று சொல்கிறார், மதியானம் 1 மணிக்கும் மாலையும் இரவும் அதற்கு பிறகும் அவர் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர். தற்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வறுமையின் பால் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய சென்காமினுடைய உச்சபட்ச தலைவர் அங்கே கரல் அவர்கள், எங்களுக்கு நிதி வழங்கவில்லை என்றால் நாங்கள் கடலிலே மூழ்கி விடுவோம் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு நிதியை தாருங்கள் என அமெரிக்க செனட்டில் கேட்கின்ற போது தற்போது வாக்கெடுப்பில் இந்த போருக்கான வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் போருக்குள் நுழைவாரா? இல்லை, அதிகாரம் கிடைத்தாலும் நீங்கள் நுழைந்தால் நீங்கள் நாசமாகிவிடுவீர்கள். ஏனென்றால் இப்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது, சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவை காலி செய்வதற்கு மிகப்பெரிய செயல்பாடு திட்டங்கள், 39 விமானங்களை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்து இன்னும் புதிய ராட்சச கன்வென்ஷனல் ஆயுதம் இல்லாத பல புதிய நவீன சிஜியிலே பயன்படுத்த போவதாகவும் ஒரு மிரட்டல் இருக்கிறது. இதையெல்லாம் அமெரிக்கா எதிர்கொள்ளுமா? என்ன நடக்கும்? இன்றைய களச்சூழல், இன்று இரவு கூட போர் நடக்கலாம். தயாராகத்தான் ஈரான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.